கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தாதாவோட பேத்தி கண் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரா. வலி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகுது. அந்த லட்சுமி பாய் எங்கேருந்தோ யார்கிட்ட இருந்தோ தாய்ப்பால் வாங்கிட்டு வராங்க, கண்ணுல விடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க. ஆனா அதுவும் வேலை செய்யல. சரி, பாபா கிட்ட அழைச்சிட்டு போய் கேக்குறாங்க. வெங்காயத்தை நறுக்கி அதை ஒரு துணியில வச்சு மூடி கண்ணுல ஒத்தரம் கூட சரியாயிடும் அப்படின்னு பாபா ஒரு வைத்தியம் சொல்றாரு. வெங்காயத்துக்காக எங்கெங்கயோ அலையறாங்க, வெங்காயம் கிடைக்கல. திருப்பி பாபா கிட்டே வந்து கேட்கும்போது, நாச்சினையோட மாமியார் கிட்ட வெங்காயம் இருக்கு, ஏதோ இதுக்காகவோ அரிஞ்சு வச்சிருக்கா, சமைக்கல, போய் கேளு, அவர் நல்ல மனசுள்ளவ, யாருக்கா இருந்தாலும் கொடுப்பா. என்ன யோசிக்கிற, வெங்காயத்தை லேசா நினைக்காத, குறுக்கு வாட்டுல வெட்டிப்பாரு, சக்கரை மாதிரி தெரியும். சக்கரை யாரோட ஆயுதம்னு தெரியும் இல்லையா, பெருமாளோட ஆயுதம் அப்படின்னு பாபா சொல்ல, அர்த்த புஷ்டியோட பார்வையோட சொல்ல, அந்த அம்மாவை மனசு சங்கடப்படுற மாதிரி நம்ம பேசினதுக்காக நமக்கு பாபா கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது தாதா கேள்கருக்கு புரியுது. வெங்காயம் ஒத்தரம் கொடுத்ததுக்கு அப்புறம் கண்வலி குணமாயி அந்த பெண்ணு நல்லாயிடுறா. தாத்தா செஞ்ச தப்புக்கு பேத்திக்கு துன்பம் வந்துச்சு. எந்த வெங்காயத்துக்காக திட்டினாரோ அதுக்காகவே அலைய வேண்டியதாச்சு. யாரை திட்டினாரோ அவங்க கிட்டே போய் கேட்க வேண்டியதாச்சு.